Assalamualaikum friends, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ப்ரெட்டை வச்சு நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எவ்வளோ ஈஸியாக வந்து புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து 4 ப்ரெட் எடுத்துருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி பீஸாக பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூடவே வந்து ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு தண்ணியை வந்து வெதுவெதுப்பான சூடில் எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மில்க் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி புட்டிங்க்கு மில்க் சேர்க்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி மில்க் பவுடரை வச்சு மில்க் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க மில்கையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து நான் 1 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து எக் பிடிக்கும்னா நீங்கள் 2ஆக கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்போ வந்து அடித்து எடுத்துக்கிறலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணியாக ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து புட்டிங்க்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் லைட்டான ஹீட்டு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது மெல்ட் ஆகிறதுக்கு நான் வந்து சுகர் எந்த ஸ்பூனில் ஆட் பண்ணனோ அதே ஸ்பூன்லேயே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கேரமலைஸாக வர நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மெல்ட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பவுலில் ஊற்றி எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுருந்ததில் 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து முட்டை வாசனை தெரியாமல் இருக்க வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லைனா நீங்கள் வந்து ஏலக்காய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து லைட்டாக ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒன்ஸ் வந்து மிக்சியில் இன்னொரு டைம் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் இதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு நம்ம சுகர் கேரமல் ஆட் பண்ணியிருந்தோம்ல அந்த பவுல்லே வந்து வடிகட்டிடலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். நான் வந்து இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த பவுல் வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். வச்சுட்டு இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் வடிகட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். பாத்திரம் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து புட்டிங் ரெடி பண்ணி வச்சுருக்க பவுலில் வச்சு அதை வந்து ஒரு மூடி போட்டு மூடிட்டு நம்ம வந்து ஒரு 13 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஃபோக் இல்லைனா டூத் பிக் வச்சு லைட்டாக குத்தி பாருங்கள் ஃபுல்லாக வெந்துருச்சான்னு. இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளோட இன்ஸ்டன்ட் சிம்பிளான கேரமல் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.